வணக்கம் மக்களே. அதாவது இந்த படம் எதை பற்றி அப்படின்னா, பெத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடியில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் டப்பிங்கில் இருக்கே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராம் சரண் நடித்தது பார்த்தேன். ஆக்டிங் வைஸ் வந்துட்டு ராம் சரணோட ஆக்டிங் சூப்பர் படத்தில், நான் அதெல்லாம் குறை சொல்லலை. ஆனால் ஒரு தெலுங்கு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குமா இல்லையா? அதாவது மாஸ் கொடுக்கலாம். இன்ட்ரோ சீனில் ஹீரோ வந்தாரா, மாஸ் கொடுத்தோமா, ஓகே. அதுக்கப்புறம் படம் பாட்டில் கதையை நோக்கி போயிடணுமா இல்லையா? இதில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவனுங்க கிராமத்துக்கு வந்து ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஊரில் வந்து கிரிக்கெட் கேமுக்கு சப்போர்ட் பண்ணுறவராக இருக்கார். அப்புறம் மல்யுத்தத்துக்கு போகிறாரு. அப்புறம் வந்துட்டு ரன்னிங் ரேஸில் போய் நேஷ்னல் லெவலில் வந்து அந்த கிராமத்துக்கு வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரார். இதில் பார்த்தோம்னா அந்த தெலுங்கு மெட்டீரியல் அப்படின்னு இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, சீன் பை சீன் மாசு கொடுத்துட்டே இருப்பானுங்க. மாசுனால் நீங்கள் ஸ்க்ரீனில் மாசு இருக்குமா அப்படிங்கிறத விட ஒரு கேரக்டரை ஹையர் பண்ணி அவன் மாசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இதை வந்து ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவனும் இடையில பைத்தியமாயிட்டு மாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். இந்த மாதிரி தான் அந்த கதை போகுது. கதை சொல்ல மாட்டேன், கதை போகுதுன்னு சொல்லக்கூடாது, படம் போகுது. ஸோ படம் பார்க்குற நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா செம்ம காண்டாகுது. செகண்ட் வந்து ஹீரோயினோட ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஒன்லி கிளாமர், வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? மற்றபடி ஹீரோயினுக்கு ஆக்டிங் ஸ்கோப்லாம் கிடையாது. ஹீரோயினுக்கான ஸ்கோப் வந்து கிளாமர் மட்டும்தான் அவங்களோட ஸ்கோப். இதுக்கிடையில் சிவராஜ்குமார் வர்றாரு. கிரிக்கெட்டில் அவர் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னோடனே அடுத்த போர்ஷன் வந்துட்டு எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும், எனக்கு குஸ்தி சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் குஸ்தி கற்றுக்கிறாரு. குஸ்தியில் போகும்போது அவருக்கு கால் டேமேஜ் ஆகுது. அவரோட காலை அவரே டேமேஜ் பண்ணிவிட்டு திரும்ப ரன்னிங் ரேஸுக்கு நேஷ்னல் லெவலில் போகிறார். எல்லாமே அவர் ஒருத்தர் தான். அதாவது தசாவதானி மாதிரி 64 அவர் ஒருத்தர் தான் கற்றுக்கிட்டு படார்னு முன்னேறி போயிட்டே இருக்கிற. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் எச்சமயிராக தான் இருந்துச்சு. சரிங்களா? அதனால் வந்துட்டு படம் எவ்வளோ ஒர்த்து அப்படின்னா, அந்த அளவுக்கு படம் ஒர்த்தெல்லாம் கிடையாது. தேட்டரில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, தயவு செஞ்சு ஓடிடிலே மிஸ் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ காண்டாக இருக்கும். அதான் சொல்லிட்டேன்ல ஸ்டார்டிங்கில், ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு மெட்டீரியல். இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் படத்தில் ஸ்கோப்பு, வேறு யாருக்குமே ஸ்கோப்புங்கிற ஒன்றே கிடையாது. படத்தில் ஆக்டிங்கிறதே வேறு யாருக்குமே கிடையாது. இவர் ஒருத்தர் மட்டுமே வச்சு படம் எடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு தான் படமும் இருந்தது. ஸோ போய் பார்த்து சொந்த செலவில் நீங்கள் சூனியம் வச்சுக்கிறீங்க ஓடிடியில் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். தேங்க்யூ.